தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தர் காலில் விழுந்தார் என்பதற்காக நீ திமுக சேர்மனுடைய கணவரை கைது செய்ய சொல்றியா? திமுக கவுன்சிலரை கைது செய்ய சொல்றியா? இந்த ஆட்சி திமுக ஆட்சி, எங்களால் கைது செய்ய முடியாது என ஸ்டாலின் அரசு நிற்குதுங்க. திமுக கட்சியை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு பெண், அவங்க பேருந்துல ஒரு 5 பவுன் நகையை திருடுறாங்க. ஆமா, திருடுனது தப்பு. திருடியவர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். திமுக நடவடிக்கை எடுத்தது. அந்த பெண்ணை கட்சியிலிருந்தே நீக்கினாங்க. திருடியதற்கு கட்சியை விட்டு நீக்கினீங்க, சரி, வரவேற்கிறோம். அதே போல சேர்மனுடைய கணவரும் உங்க கவுன்சிலரும் ஒரு சக மனிதனை காலில் விழ சொல்லியிருக்காங்களே, அப்ப இது தவறு தானே? அவர்கள் மேல கட்சி ரீதியா கூட இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் என்ன வெங்காய சமூக நீதி, என்ன சமூக நீதின்னு தான் நம்ம கேட்கிறோம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, திண்டிவனம் நகராட்சியில் நடந்த ஒரு சம்பவம். இந்த செய்தி எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. முக்கியமாக ஒரு நகராட்சியில் பணிபுரியக்கூடிய ஊழியரை திமுக வார்டு கவுன்சிலர், அதே போல் திமுக கட்சி நகரமன்ற தலைவர் சேர்மன் அவருடைய கணவர், இவர்களெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை, முனியப்பன் என்பவரை காலில் விழ சொல்கிறாங்க. அந்த காணொலியெல்லாம் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி இருந்தது. இந்த சம்பவம் நடந்தது போன மாதம் 29ஆம் தேதி நடந்தது. இன்று தேதி 12 ஆகுது. இப்போ காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஆமாம், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மைதான் சொல்லிட்டு SC/ST பிரிவின் கீழே அது வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணியாச்சுல, SC/ST வழக்கு. பிறகு ஏன் கைது செய்யலை? இன்னைய வரைக்குமே கைது செய்யலைங்க. திமுக கவுன்சிலரை கைது செய்யலை, திமுக சேர்மனுடைய கணவர் ரவிச்சந்திரனை கைது செய்யலை. கைது செய்யாமல் இந்த திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பாடல் பாடுறாரு. ஏற்கனவே இருந்த பாடல் அது, கள்ளத்தனம் கொண்ட காதகன் கருணாநிதி. அதில் ஒரு வார்த்தையை சாட்டை துரைமுருகன் அந்த பாட்டில் பாடிட்டாரு. அவர் பாருங்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது SC/ST பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. அவ்வளவு வேகமாக தமிழ்நாடு அரசு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்வதற்கு வேலை பார்த்தது. ஆனால் இன்றைக்கி திண்டிவனம் நகராட்சியில் சேர்மனுடைய கணவரையும் ஒரு கவுன்சிலரை கைது செய்ய முடியலங்க. தமிழ்நாடு போலீஸ் அப்படியே திணறுதுன்னு சொல்லலாங்க. கைது செய்யலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமூக நீதி நாங்கள் மேடையில் மட்டும்தான் பேசுவோம், களத்தில் நாங்கள் சமூக நீதி பேசுகிற ஆள் கிடையாது. ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆளுமைகளை பயன்படுத்தி அவர்களை அடக்கினாலும் ஒடுக்கினாலும் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், கடந்து போவோம். தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தர் காலில் விழுந்தார் என்பதற்காக நீ திமுக சேர்மனுடைய கணவரை கைது செய்ய சொல்கிறியா? திமுக கவுன்சிலரை கைது செய்ய சொல்கிறியா? இந்த ஆட்சி திமுக ஆட்சி, எங்களால் கைது செய்ய முடியாது என ஸ்டாலின் அரசு நிற்குதுங்க. சமூக நீதி படத்தில் மட்டும்தான் உதயநிதி பேசுவார், கனிமொழி பேசுவாங்க. ஆனால் நிஜத்தில் இவர்களெல்லாம் வாய் திறக்கிறார்கள் என்று பார்த்தா வாய் திறக்கலை. அதே போல் பாருங்கள், இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நாமளும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை நம்ம தெரியப்படுத்தணும். பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவரின் பக்கம் நிற்பது தான் நாம் தமிழர் கட்சியின் மரபு என்று நாம் எடுத்து நமது கருத்தை பேசியிருந்தோம். இது அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாரும் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. முக்கியமாக அந்த இடத்துல நடந்த ஒரு சில செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். காணொலியாகவே நீங்கள் பாருங்கள்.
ஐயா போங்க ஐயா. ரொம்ப அவமானமான ஒரு செயல் நடவடிக்கை எடுத்து இதுவே தாமதம். அதனால விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா 16ஆம் தேதி நிச்சயமாக முற்றுகை போராட்டமா இல்லைன்னா என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துங்கிறது முடிவு பண்ணி நம்ம செய்வோம். விரிவாக நடத்துவோம். அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பிறகு நேரடியாக டிஎஸ்பி அவர்களை சந்தித்து அனைத்து கட்சி சார்பாக ஒரு மனு கொடுத்துருந்தோம். தயவு செய்து பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கணும், அதே போல் குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கிட்ட கோரிக்கை வச்சுருந்தோம். அவரும் பார்த்தீங்கன்னா விரைந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருக்காரு. ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலைன்னா விரைவில் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைத்து கட்சியும் போராட்டம் செய்வோம்னு சொல்லிட்டு டிஎஸ்பி அவர்களுக்கு ஒரு அழுத்தமும் கொடுத்துருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி பங்கெடுத்தது, நாம் தமிழ் கட்சி பங்கெடுத்தது, திமுகவில் கூட ஒரு சிலர் பங்கெடுத்தாங்க. ஆமாங்க, இது தவறுங்க, எங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் இது தவறு, அவர் தண்டிக்கப்படும் சொல்லிட்டு திமுக கவுன்சிலர்கள் கூட வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்கள் வந்திருந்தாங்க. அதேபோல் இன்னும் பல கட்சியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வந்திருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா கட்சியும் சேர்ந்து
திமுக கவுன்சிலர் திமுக சேர்மனுடைய கணவரை கைது செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி என்னங்க அதிகார பலம்? அந்த அதிகாரத்தை பலத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தர் பாதிப்புக்குள்ளே இருக்காரு, அவருக்கு நீதி கிடைக்குன்னு சொல்லிட்டு திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி உறவுகளும் சேர்ந்து நின்று களத்தில் நிற்கிறாங்க. கைது செய்தே ஆக வேண்டும்னு பேசுகிறாங்க. திமுக கவுன்சிலரு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கூட ஆமாங்க திமுக சேர்மன் கணவர் பண்ணது தப்பு, திமுக கவுன்சிலர் ரம்யா செய்தது தவறு, காலில் விழ சொன்னது தப்புங்க, இதை தண்டித்தே ஆக வேண்டுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் கூட பேசுகிறாங்க. இப்போ இங்கே அடிமட்டத்தில் மக்களுடைய உணர்வுகளை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, 10 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு, இன்று வரை கைது செய்யலை. அப்படி குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையில் இந்த திமுக அரசு ஈடுபடுதுங்க. உங்களுக்கே தெரியும், திமுக கட்சியை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு பெண், அவங்க பேருந்தில் ஒரு 5 பவுன் நகையை திருடுறாங்க. ஆமாம், திருடுனது தப்பு, திருடியவர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். திமுக நடவடிக்கை எடுத்தது, அந்த பெண்ணை கட்சியிலிருந்தே நீக்கினாங்க. திருடியதற்கு கட்சியை விட்டு நீக்கினீங்க, சரி, வரவேற்கிறோம். அதே போல் சேர்மனுடைய கணவரும் உங்கள் கவுன்சிலரும் ஒரு சக மனிதனை காலில் விழ சொல்லியிருக்காங்களே, அப்போ இது தவறு தானே? அவர்கள் மேலே கட்சி ரீதியாக கூட இந்த திமுக நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் என்ன வெங்காய சமூக நீதி, என்ன சமூக நீதின்னு தான் நம்ம கேட்குறோம். இதுக்கு பேர் சமூக நீதியா? சமூக அநீதிங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இந்த திமுக ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்காது, இஸ்லாமியர்களின் பக்கம் நிற்காது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் நமக்கான பாதுகாப்பே திமுக தான் சொல்லிட்டு நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. திண்டிவனம் நகராட்சியில் தற்போது மக்கள் உணர்ந்துட்டாங்க, திமுக அரசாங்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்காது என்பதை உணர்ந்திருக்காங்க. இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு பாடம் புகுட்டுவாங்க. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.